ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வீட்டில் தேவையில்லாமல் யூஸ் ஆகாமல் இருக்கும்ல, அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஃபிஷ் டேங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா நான் வந்து பக்கெட்டோட கழுத்து லைட்டாக கீரை இருக்குது, அந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். லீக்கான பக்கெட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறமா ஒரு மண் கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வீட்டில் நான் நிறைய தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் மணி பிளான்ட், நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க மணி பிளான்ட் வளர்க்குறது. அதுலேருந்து ஒரு வேர் உள்ள ஒரு மணி பிளான்ட் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய ஸ்டோனும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வந்து வீட்டில் யூஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கப்புக்குள்ளே மண் கப்புக்குள்ளே இந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாமே வச்சு அந்த ஸ்டோனையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறேன் மீதி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபிஷ் வந்து நீந்துறதுக்கு தக்கன இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து ஃபிஷ் வந்து நீந்துறதுக்கு எதுவானதாட்டு இருக்கணும். ஃபிஷ் நல்லா நீந்துறதுக்கு இட வசதி இருந்தால் தான் மீன் வந்து வளரும், இல்லைனா மீன் வளராது, குட்டியாகவே இருக்கும். ஸோ நான் இந்த பெரிய பக்கெட் எடுத்துருக்கிறேன். நான் போடக்கூடிய மீனுக்கு இந்த தாராளம். ஸோ இதில் வந்து தண்ணியெல்லாம் நிரப்புனதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கி விட்டுருக்கிற ஃபிஷ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான் சிம்பிளான ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் இல்லாத திங்ஸ் எல்லாம் வச்சு நிறைய கிராஃப்ட் எல்லாமே செய்யலாம். இப்போ நமக்கு இந்த உடஞ்ச பக்கெட் வந்து ஃபிஷ் டேங்குக்கு யூஸ் ஆகுது. நம்ம வீட்டிலே நிறைய யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதை எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.